கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்கு எந்திரங்களில் கண்டிப்பாக குளறுபடி நடந்திருக்கிறது என்பதை திமுகவினுடைய என்ஆர் இளங்கோவன் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் இது தெரிவித்து 2 வாரங்களுக்கு மேலாகிறது. நாங்கள் வழக்கு தொடுப்போம் என்று சொன்ன திமுக ஏன் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்? இதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கு முன்னாடி நம்ம பேச வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கொளத்தூர் தொகுதியில் நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. குறிப்பாக 15% மட்டுமே வாக்குகள் வாங்குவார்கள் என்று சொன்ன தாவேக்கா என்று சொல்லக்கூடிய கட்சி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்திருக்கிறது. பெரும்பாலான ஊடகங்கள், பெரும்பாலான அல்ல, எல்லா ஊடகங்களுமே இதைத்தான் உறுதி செய்திருந்தார்கள். ஆனால் அந்த கட்சி ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறது. கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கிறார். இதெல்லாமே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஒரு விவாத பொருளாக இருக்கிறது. குறிப்பாக திமுகவினரிடையே இந்த கேள்வி வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திமுக காரங்க வெளியே ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. அது வழியாக நம்ம பார்த்துருக்குறோம். அதில் 2 செய்திகளை மட்டும் இந்த இடத்துல நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். அதாவது 157வது வார்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முகவரி அட்டைகள் முழுமையாக பூர்த்தியாக்கப்படாமல் இருந்தது அப்படின்னு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இதில் அந்த தொகுதியில் ஏறத்தாழ 36 வேட்பாளர்கள் போட்டியிட்டு இருக்கிறார்கள். 36 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் 7 முகவரி அட்டைகள் அங்கே கட்டியிருந்திருக்கணும். முகவரி அட்டைகள் அப்படின்னா உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரியும், அதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது. தொகுதி எண் இருக்கும், வாக்கு சாவடியுடைய எண் இருக்கும், எந்திரத்தினுடைய எண் இருக்கும், தேர்தல் அதிகாரியினுடைய பெயர் இருக்கும், அவருடைய கையெழுத்து இருக்கும். இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் இருக்க வேண்டிய அந்த முகவரி அட்டை முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமல் இருந்தது அப்படிங்கிறத திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பாக அங்கே பார்வையிட்டவர்கள் சொல்கிறார்கள். 2வது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் அன்றைக்கு கொளத்தூரில் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சது இல்லையா? முடிஞ்சதற்கு பிறகு எந்திரங்களில் முழுமையாக சீல் வைக்கப்பட்டிருந்தன அப்படின்னு அங்கே உள்ள பூத் ஏஜெண்டாக வேலை செய்வாங்க இல்லையா, அவர்கள் கொடுத்த காப்பி இருக்குது. அவங்க என்ன சரி பார்ப்பாங்க கடைசியாக, இதெல்லாம் கரெக்டாக சீல் வச்சுருக்கிறாங்களா, எல்லாம் பக்காவாக இருக்கா அப்படின்னு. அதில் தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்த்தா அந்த சீல் வைக்கப்பட்டதில் ஒரு மிகப்பெரிய அளவில் சந்தேகம் இருக்கிறது. புதிதாக